அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்கள் மத்தியில் நேற்று உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டோம். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம். நீங்கள் வேண்டுமென்றால் படித்து பாருங்கள். அப்போது தெளிவாக நாங்கள் சொன்னோம், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப அட்டைக்கு 1500 ரூபாய் கொடுப்பதாக சொன்னோம். ஆனால் முதல்வர் மு.க.ஸ்டாலினும் அவருடைய சகாக்களும் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான செய்தியை கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சியை பிடித்துவிட்டார்கள். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் இன்னும் முழுமையாக நிறைவேற்றவில்லை. 10% வாக்குறுதிகள்தான் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது கிராமம் நிறைந்த பகுதி, விவசாயம் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியாகும். 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று சொன்னார். அதன்படி உயர்ந்ததா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்துவதாக சொன்னார்கள். அவ்வாறு உயர்த்தினார்களா? 100 நாள் வேலை திட்டத்தின் நாட்கள் குறைந்து 50 நாட்கள் ஆகிவிட்டது. இப்போது 50 நாளுக்குத்தான் வேலை கொடுக்கிறார்கள்.